ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த முறை நாங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக மைசூர் சுற்றுப்பயணம் போன அந்த அனுபவத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். மைசூரில் என்னென்ன பிளேஸ் போனோம், அங்கே என்னவெல்லாம் செலவினங்கள் ஆச்சு அப்படின்றத உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். சேலத்துலேருந்து மாதேஸ்வரம் மலை வழியாக மைசூரை சென்று அடைஞ்சோம். அங்கே காலையில் ஒரு ஹோட்டலில் நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் முதல்ல பார்க்க முடிவு செய்த இடம் மைசூர் சாமுண்டீஸ்வரி ஆலயம். இந்த சாமுண்டீஸ்வரி ஆலயம் மைசூர் நகரிலிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் சாமுண்டி மலை மீது அமைந்துள்ளது. கோயிலுக்கு பயணம் செய்யும்போது மலை மீது இருந்து நம்ம மைசூர் நகரை பார்க்கக்கூடிய அந்த அழகை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறீங்க. இந்த கோயிலோட வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, மகிஷாசுரன் அப்படின்ற அரசன் தன்னோட மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி வந்ததாகவும், அவனை சாகடிக்கக்கூடிய வல்லமை யாருக்கிட்டையும் இல்லாததுனால தேவர்கள் வேண்டி பார்வதியின் மறுவுருவமான சாமுண்டீஸ்வரி அம்மனா அவதரித்து மகிஷாசுரன் அசுரனை பதம் செய்ததாக சொல்லப்படுற இடம் தான் இந்த மைசூர். அதன் அடையாளமாக மலையின் உச்சியில் மகிஷாசுரனோட ஒரு சிலை அமைஞ்சிருக்கிறது எல்லாரும் காணலாம். நாம் போயிருந்த நேரம் தசரா அப்படின்றதுனால கூட்டம் மிக அதிகமாக காணப்பட்டது. 30 ரூபா டிக்கெட்டில் நின்றுமே கூட கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததால் இதுக்கு மேலேயும் இங்கே காத்திருந்தோம்னாக்க அரை நாள் இதற்காக செலவிட வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணி நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணாமலே கோயிலை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆகவே வெளியிருந்தே கடவுளை மனதார வேண்டிக்கிட்டு நாங்கள் அடுத்த இடமான மைசூர் பேலஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லோரும் கிளம்பிட்டோம். ஹாய் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற பிளேஸ் மைசூர் பேலஸ். இதோட அவுட் ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதற்கு கட்டணமாக பெரியவர்களுக்கு ரூபாய் 120, குழந்தைகளுக்கு ரூபாய் 70, மாணவர்களுக்கு ரூபாய் 50 வசூல் செய்யப்படுகிறது. இந்த பேலஸோட பெயர் அம்பாவிலாஸ் அரண்மனை. இது உடையார் வம்சத்தோட வாசஸ்தலமாக செயல்பட்டு வருது. இன்றைக்கும் அந்த அரண்மனையோட ஒரு பகுதியில் மன்னர் பரம்பரையினர் வாழ்ந்து வராங்க. இது 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 1897 நடைபெற்ற ஒரு தீ விபத்தில் முற்றிலும் அழிவுற்றது. 1912 பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர் ஹென்றி இர்வின் என்பவரோட வடிவமைப்பில் இந்தோ சாரசனிக் பாணியில் இந்த அரண்மனை அமைக்கப்பட்டிருக்கு. இதில் 3 மாடிகளும் சதுரங்க அரங்கங்கள், நடன மண்டபங்கள், ராஜ்யசபா மண்டபம் போன்ற பல்வேறு பகுதிகள் உள்ளடக்கி இருக்குது. இதில் சில இடங்கள் மட்டும்தான் நம்மளால் காண இயலும், சில இடங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நாம் போன நேரம் தசரா அப்படின்றதுனால மிக கூட்டம் அதிகமாக காணப்பட்டுச்சு. தசராவுக்கும் இந்த அரண்மனைக்கும் ஒரு மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. 9 நாட்கள் சாமுண்டீஸ்வரிக்கு பிரத்யேக பூஜைகள் நடைபெறும். மைசூர் அரண்மனை முழுவதும் 1,00,000 மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கும். 10வது நாள் விஜயதசமி அன்று மைசூர் மன்னர் தலைமையில் ஜம்போ சவாரி அலங்கரிக்கப்பட்ட யானை மீது நடைபெறும். இந்த அரண்மனையில் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே ஆபரணங்கள், ஓவியங்கள், பழமையான ஆயுதங்கள், அலங்கார பொருட்கள், மன்னர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள் இதையெல்லாம் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மல்யுத்த களம் பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அவ்வளோ அழகாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதன் உள் நுழைவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. வெளியிருந்து இந்த அழகை நம்ம கண்டு ரசிக்கலாம். அடுத்து நம்ம போன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க தர்பார் பிளேஸ். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய திறந்தவெளி அரங்கம் மாதிரி இருக்கும். மன்னர்கள் இந்த உட்புற பகுதியிலிருந்து வெளிப்புறம் கூடியுள்ள மக்களிடையே உரையாற்றவும் அவர்களோட நிகழ்ச்சிகள் நடைபெறத மக்கள் வெளியிருந்து கண்டுகளிப்பதற்குமான ஒரு இடம் மாதிரி தெரியுது. அடுத்து நம்ம பார்த்த இடம் மன்னரோட அமைச்சரவை. அங்கு அவரோட தங்க சிம்மாசனம் அமையப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு தனியாக கட்டணம் வசூல் செய்தது ஏற்புடையதாக இல்லை. ஆல்ரெடி 100 ரூபா கட்டணம் கட்டி தான் உள்ளே வரோம். அது இல்லாமல் இதை பார்க்குறதுக்கு மீண்டும் ஒரு முறை கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியலை. அடுத்து எக்ஸிட் பிளேஸில் சில கடைகள் இருக்குது. அங்கே இந்த அரண்மனைக்கு வந்ததன் நினைவு பொருட்களாக எதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னாக்க நம்ம வாங்கிக்கலாம். இந்த அரண்மனை விசிட்டோட மற்றும் ஒரு சிறப்பம்சமாக சொல்லணும் அப்படின்னா இரவில் நடக்கக்கூடிய சவுண்ட் அண்ட் லைட் ஷோ. அது 7 மணிக்கு மேலே தான் நடைபெறும். நம்ம பகலில் வந்ததுனால அதை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தவற விட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். 1,00,000 விளக்குகளால் அந்த அரண்மனை ஜொலிக்கிறத நம்ம இரவு நேரங்களில் வந்தால் பார்க்கக்கூடும். இதற்கு கட்டணமாக பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் சிறியவர்களுக்கு 50 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. வாய்ப்பு இருந்தால் இதை தவற விடாமல் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்து நாங்கள் போனது மைசூர் ஜூ என அழைக்கப்படும் ஸ்ரீ சாமராஜேந்திர உயிரியல் பூங்காவுக்கு. இந்த பூங்கா 1892 சுமார் 157 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டது. இதை நம்ம விசிட் பண்ணுற நேரம் காலை 8:30 மாலை 5:30 வரை நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. இதுக்கான கட்டணமாக பெரியவங்களுக்கு ரூபாய் 120, சிறுவர்களுக்கு ரூபாய் 60 வசூலிக்கிறாங்க. இங்கு உலகம் முழுவதிலும் இருந்து
கொண்டு வரப்பட்ட 170க்கும் மேற்பட்ட வகையான விலங்குகள் காணப்படுது. குறிப்பாக இதில் சிங்கம், புலி போன்ற விலங்குகளை மிக அருகாமையிலிருந்து பார்த்து ரசிக்கிறது குழந்தைங்களுக்கு மிகவும் ஒரு கொண்டாட்டமான மனநிலையை தரும். எனக்கு இங்கே பிடிச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, நிறைய சிறப்பு வகையான பறவைகள் காணப்பட்டது. அது இல்லாமல் மான்கள் வந்து பல வகைகளில் எக்கச்சக்கமான எண்ணிக்கையில் இருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மேலும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, பல வகையான குரங்குகள், அப்புறம் குறிப்பாக சொல்லணுன்னா கங்காருகள் இங்கே பார்த்தது ஆச்சரியம் கொடுத்தது. அப்புறம் வரிக்குதிரைகள், ஒட்டகச்சிவிங்கி, இதெல்லாம் வந்துட்டு புதுமையாக இருந்தது. அப்புறம் இந்த கொரில்லா வகைகள், குரங்கு வகைகள், இதெல்லாம் வந்து குழந்தைகளை ரொம்ப மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பாம்பு வகைகளை பார்க்கும்போது எனக்கே மிகுந்த அச்சத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பூங்காவை சுற்றி வரும்போது அங்கே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பூங்கா போன்ற அமைப்புகள் வந்துட்டு நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம். அப்பப்போ ரொம்ப நடக்கிறதுக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னா அங்கங்கே நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம். எல்லா இடங்கள்லையும் ரெஸ்ட் ரூம் வசதியும் வாட்டர் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்காக நம்ம அவங்கள கண்டிப்பாக பாராட்டலாம். மேலும் முடியாதவங்களுக்காக, அதாவது வயோதிகர்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலமற்றோர், குழந்தைகள், இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த பகுதியை முழுவதும் நடந்து சுற்றி பார்க்குறது கடினமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக பேட்டரி கார் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. இதுக்காக பெரியவங்களுக்கு 200 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 150 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. 1 மணி நேரத்தில் அந்த முழு பூங்காவை சுற்றி காட்டுறாங்க. பட் வந்துட்டு என்னென்னா, ஸ்லோவான முறையில் கார்ஸ் போகும், அவங்க அதிலே போய்க்கலாம். ஒரு 3 பிளேசஸில் மட்டும் அவங்கள நிறுத்தி இறக்கி காட்டுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முடியாதவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்போ மைசூர் சுற்றுலா போகணும் அப்படின்னு முடிவெடுத்தாலும் கண்டிப்பாக இந்த மைசூர் ஜூவை மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஜூ எது அப்படின்றத கமெண்டில் எனக்கு தெரிவிங்க. முடிஞ்சால் நானும் அந்த இடத்த போய் பார்த்துட்டு அதை பற்றின என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களிடம் ஷேர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போகலாம். நம்ம இந்த டூரில் லாஸ்ட்டாக போன இடம் பிருந்தாவன் கார்டன். இது KRS என சொல்லப்படும் கிருஷ்ணராஜசாகர அணையின் கீழ்ப்பகுதியில் இந்த பூங்கா பகுதி அமைஞ்சிருக்கு. இதோட பகலில் போகிறத விட இந்த பூங்கா இரவில் மின்னொலியில் ஜலிக்கிறத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக தசரா சமயம் அப்படின்றதுனால கூடுதலான அலங்காரங்களோட எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பிருந்தாவன் கார்டன் இந்த தசரா பண்டிகையை ஒட்டி எப்படி பிரம்மாண்டமாக ஜொலிக்குது மின்னொலியில் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த KSR டேமோட அழகும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பிருந்தாவன் கார்டன் 1932 கிருஷ்ணராஜ வாடியார் அவர்களால் அமைக்கப்பட்டது. இதோட சிறப்பு அப்படின்னு சொல்லணும்னா, அங்கே இருக்கக்கூடிய அலங்கார விளக்குகள், மலர் வடிவங்கள், நீரூற்றுகள், இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அந்த மியூசிக்கல் ஃபவுண்டைன் அப்படின்ற அந்த நிகழ்வு இரவு 6:30லேருந்து 8:30 வரைக்கும் நடைபெறக்கூடியது. அதாவது அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இசைக்கு தகுந்தவாறு அங்கே இருக்கக்கூடிய நீரூற்றுகள் நடனமாக விடுவது. இதை வந்து அந்த குறிப்பிட்ட டைமில் போகும்போது பேட்சாக அந்த ஷோஸ் நடத்திகிட்டே இருப்பாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இங்கே போனாலும், இந்த பூங்காவுக்கு போனாலும் அந்த இரவு இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு நம்மளை கண்டிப்பாக மெய்மறக்க செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமையும். அந்த ஷோவோட எக்ஸ்க்ளூசிவ் வியூ உங்களுக்காக இதோ பார்த்து ரசியுங்கள்.
இதோட எங்களோட ஒரு நாள் மைசூர் இன்ப சுற்றுலா நிறைவு பெற்று நாங்கள் சொந்த ஊர் திரும்பினோம். மீண்டும் ஒரு இனிமையான பயணத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய், see you.